இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், இல்லை நான் ஆசீர்வதிக்கிறேன். முக்கியமாகவே நம்ம இது ஒரு நல்ல ஒரு கூடுகை. திடீரென்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூடுகை இது. நான் இது என்ன பிளான் பண்ணி இருந்தேனாக்க, இந்த பாடத்தை ஏற்கனவே போன முறை ஒரு பாடம் கொடுத்தோம் கடைசியா. இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன், பிறந்த போது, பிறப்பிற்கு பின் இயேசு பயன்படுத்தின நபர்கள், இடங்கள், பொருட்கள், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்தோம். அது எப்படி நான் குரல் பதிவா போட்டு பிடிஎஃப் அனுப்புறேன், அதே மாதிரி இதை பிளான் பண்ணி இருந்தோம். நம்ம டேவிஸ் ஐயா சொன்னார், இல்லைங்கய்யா நம்ம இதுலயே பண்ணிடலாம், ஜூம் மீட்ல பண்ணி யூடியூப்ல எடுத்துட்டோம்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால திடீரென்று இப்படி வந்ததுனால இந்த சூழல், அதனால கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளட்டும். இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டோம். இப்போ நம்ம பகுதிக்கு நேராக போகலாம். இன்றைக்கு இருக்க பெரிய கேள்வி என்ன? யூடியூப்ல எல்லாத்துலயும் இதுதான் நிறைய இருக்கு. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தாரா, கிறிஸ்து பிறப்ப கொண்டாடலாமா அப்படின்றது. அதுக்கு அது டிசம்பர் 25 ஒரு பிறையின தேவனுடைய தேவியுடைய பிறந்த நாள், கொண்டாட்ட நாள் அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய எடுத்து போடுவாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே நம்ம திறந்த மனசோட இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது நம்பர் 1. அடுத்து திறந்த மனசோட தான் நல்லா ஆழமா, அகலமா, உயரமா புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று, நமக்கு தகவுகள், எவிடன்சஸ். அடுத்தது எவிடன்ஸ், அதை எடுக்கிறவர் யார் அப்படின்றது தெரியும். இப்ப நாங்கெல்லாம் புக்ஸ் வாங்கணும்னாக்க, இதெல்லாம் எந்த புக் வாங்க முதல்ல தலைப்பு பார்ப்போம், பிறகு கடைசி பின் அட்டையை பார்ப்போம். பின் அட்டையில அவரை குறித்து ஏதாவது குறிப்பிட்டிருக்கும். அதை பார்த்துட்டு திரும்பியும் முன் அட்டையில என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த அந்த 4வது பக்கத்துக்கு போகும். அங்க அந்த புத்தகத்தை குறித்த ஒரு குறிப்பு இருக்கும், ஒரு அணிந்துரை வழங்கும். அது யார் அணிந்துரை வழங்குறாங்க இல்லையா? ஏன்னா இவங்க ஆத்தென்டிக் பர்சன்ஸ். யாரோ ஒருத்தர் பெரிய ஊழியக்கார ஒருத்தர் அப்படின்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட தகுதி உள்ளவர், இந்த புத்தகத்துக்கு அவர் அணிந்துரையோ இல்ல முன்னுரையோ ஏதாவது வழங்குறதுக்கு அவர் தகுதியுள்ளவரா இருக்கிறாரா அப்படிங்கிறது பார்த்துட்டு, அதனால ஒரு புக் வாங்கினா வில் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes 5 to 10. அது பேர் இண்டெக்ஸ்குள்ள போகும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, என்னால புரிஞ்சுக்கணும், எனக்கு ஓரளவுக்கா தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எம்ஏ சமயம் எம்ஏ படித்தேன். எம்ஏல அது ஒரு எம்ஏ. நான் படித்த 4 எம்ஏல இது ஒரு 5வது எம்ஏ. 3 எம்ஏ, ஒரு எம்எஸ்சி இல்லையா? இது 5வது ஒண்ணு என்னன்னாக்கா, அதுல சமயம், ரிலிஜியஸ் படித்தேன். அதுல ஸ்பெசிஃபிக்கா நான் எடுத்து படிச்ச ரோம வரலாறு. அப்பெல்லாம் நான் மீட்பு பெறலாம் அந்த காலம். இன்னும் ரோம வரலாற்று மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். கிரேக்க ரோம வரலாறு. கிரேக்க ரோம வரலாறு படிக்கும்பொழுது என்ன தேவைப்பட்டதுனாக்கா, கிரேக்கு கொஞ்சம் பேஸ் படிக்க வேண்டியது, லத்தீனம் படிக்க வேண்டியது. ரோமர்கள் லத்தீன், இது ரெண்டும் கொஞ்சம் படிக்க வேண்டியது. அப்பதான் அதை குளிச்சு போகணும் அப்படி சொல்லிட்டு. அது நிறைய புத்தகங்கள் அப்போ ஆகும். கிட்டத்தட்ட 20க்கு அதிகமான புத்தகங்கள் அந்த காலங்களில. இப்ப அதுல என்கிட்ட ஒண்ணு கூட இல்லை. ஆனா எதை வச்சு பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நான் எடுத்த ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ அந்த நிகழ்வுல எடுத்த ஒரு சுருக்கமா எடுத்த ஒன்று இல்லையா? ஒரு மணி நேரம் தான் அது எடுத்திருந்தேன். கிறிஸ்துமஸ் ட்ரீ அதை பத்தி. இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் ட்ரீலாம் பத்தி பண்ணேன். கிறிஸ்துமஸ் டே ஆஃப் கிறிஸ்துமஸ் ட்ரீனாக்க என்ன பரிசு கொடுப்பாங்க இல்லைங்களா? திருச்சபையில கூட ஏற்படும். அந்த நாள்ல பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. தட்ஸ் கால்ட் கிறிஸ்துமஸ் ட்ரீ ப்ரோக்ராம். ஏன்னா பரிசளிப்பு ட்ரீல இருந்தா அது இது வருது, கிறிஸ்துமஸ் ட்ரீ இது.
அது நம்ம இன்னொரு நாளைக்கு எப்போவாது பார்ப்போம். அப்போ அந்த நாள்ல குடுத்தனால அந்த அந்த குறிப்பு என்ட்ட ஒரு டைரியில பழைய டைரியில இருக்கு. அதேமாரி இதுல சில படங்கள்லாம் இந்த படங்கள் எனக்கு அப்பாலஜெட்டிக்ஸ் அ பாஸ்டர் ஜேக்கப், மார்ஷல், ஜான் மார்ஷல். அவர் அப்பாலஜிஸ்ட். எங்களுடைய பெயர்சபா பைபிள் இன்ஸ்டிடியூட்ல அவரு வகுப்பெடுத்தவர். அதுல அவர் சமீபத்தில் பண்ண அவருடைய சில படங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. பிடிஎஃப்ல அவர் எடுத்த சில படங்கள். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த படங்கள் எல்லா படங்களுமே அந்த பிக்சர்ஸ்ன்னு வர்றதெல்லாம் அவரோட. அவர் மற்றபடி அவர் எடுத்த சிலவற்றையும் இருக்கிற நோட்ஸ்ல இருந்து சிலவற்றை நான் எடுக்கிறேன். இதை நம்ம எப்படி போடுவோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 பிரிவா தான் போட வேண்டியிருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசு. 1 ஹவருக்கு மேல வரும். அதெல்லாம் பார்ப்போம். லெட்ஸ் சி. தயவுசெய்து குறிப்புகளை கொடுங்கள். படியுங்கள். குறிப்புகளை இந்த மாதிரி பின்னூட்டம் கொடுங்க. கிறிஸ்து பிறப்பு என்பது வேற்று மதத்தவரின் கொண்டாட்டமா, திருவிழாவா? ஏற்கனவே ப்ரொஃபசர் ஜான் மார்ஷலுக்கு நன்றி சொல்றேன். பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்ததில்ல. இந்த இந்த இதுகள் பிக்சரைஸ் அவருக்கு தான் பிக்சர்ஸ்கெல்லாம் படங்கள். அதே போல இந்த வயலட்ல வர இதுங்கெல்லாம் அவரோட. அந்த நான் தமிழ் படுத்தி இருப்பாரு. ஆங்கிலத்தில் அவர் கொடுத்திருப்பாரு பிக்சர்ஸ். ஸோ தேங்க்ஸ் ப்ரொஃபசர் பாஸ்டர் ஜான் மார்ஷல். தேங்க்ஸ். இப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா கிறிஸ்து பிறப்பின் நாள் அல்லது கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இதை நாம பின்பற்றுவதோ அனுசரிப்பது கொண்டாடுவது எப்படி வச்சுக்கலாம். அது வேற்று மத தேவ தேவிகளுடைய பிறந்த நாட்களா, முக்கிய நாட்களா, அதெல்லாம் சிறப்பா அதுல இருக்குதா, இல்ல அவர்கள் அந்த தேவ தேவிகளை வழிபடும் நாளா, அல்லது அந்த தேவ தேவி வழிபாடு படுகிறவர்களுடைய நாளா? இது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கோர்வைப்படுத்தின ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன சிம்பிளா இத கிறிஸ்து பிறப்பின் நாள் டிசம்பர் 25 அன்னைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறோமே. அந்த கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடுறதுனால இல்லையா, அது நம்ம மறைமுகமாக வேற்று தேவ தேவிகளை நாம் கனப்படுத்துறோமா, அல்லது வழிபடுகிறோமா, இல்ல வர்ஷிப் பண்றோமா, ஆராதிக்கிறோமா அப்படின்ற கேள்வி. இது அவர்கள் வைக்கிறது. திறந்த மனசோட நம்ம அந்த கேள்விகளை நம்ம பார்க்கணும். முதல்ல எப்பவுமே திறந்த மனசோட கேட்கணும். அதனால அது அந்த அந்த நீங்க அதை நம்ம கிறிஸ்தவங்க பண்றாங்க, அது பண்ணக்கூடாது, கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஒரு கேள்வி எழுப்பினாங்கன்னாக்கா அந்த கேள்விக்கு நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது தான் முக்கியம். அவங்கள நம்ம நிறைய நேரத்துல நம்ம மனசுக்குள்ள வாய்விட்டு சொல்லனா கூட மனசுக்குள்ள முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறாங்களே. அறிவார்த்தம் இருக்கா, முதல்ல இவங்க இதெல்லாம் படிச்சிருக்காங்களா, இதை பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு, இப்படியெல்லாம் நமக்கு கூடாது. அப்ப திறந்த மனசு, உண்மையிலேயே அவர் தெரியாமல் இருக்கலாம். இதை குறித்து ஒரு புரிதல் அவங்க இல்லாம இருக்கலாம் இல்லையா, அல்லது அவங்களுக்கு யாரோ சொல்லி இருக்கலாம், அது முழுமையா சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு இல்லாம இந்த மேம்போக்கா யாரோ சொன்னதோ, இல்ல வாட்ஸ்அப்ல வர்றது, இதுங்களை எடுத்து நெட்ல வருது, நெட்ல லட்சங்களும் கொட்டி கிடக்கு. அதை நான் போய் பார்க்கணும் இல்லையா. அவங்க போட்ட அந்த விஷயம் யார் போட்டாங்க இல்லையா, அவர் யார், இந்த 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 இது போட்டிருக்காரு, அவர் யார், அவருக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன படிச்சிருக்காரு இல்லையா, அப்படின்னாக்கா அவர் சரியானவர் தானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் இல்லையா. அப்ப எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளும். இப்ப நான் சொல்றது கூட நீங்க என்ன பண்ணும் இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது மட்டும் இல்லை, தெரியாதது நிறைய இருக்கு எனக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண, இதெல்லாம் சோதிச்சு பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லாம் தோதி சரிங்களா. அப்போ அது அவங்களுடைய அறியாமையில் கேள்வி கேட்கிறார்களா, இல்ல அறிவுடைமையோட தான் கேட்கிறாங்க, அவேர்னஸ் அன்அவேர்னஸ் இல்லையா. இதை நம்ம எப்பவுமே பார்க்கணும், இது நம்ம எப்பவுமே செய்யணும் இல்லையா. எப்பவுமே கேள்வி கேட்கும் பொழுது குதர்க்கமாக கேள்வி கேட்கலாம். அவங்க தெரியும், அவங்க சிலர் குதர்க்கமா தான் கேட்கிறாங்கன்னு, ஆனா நாம் அவர்களுக்கு இல்லையா குதர்க்கமாக பதிலளிக்க கூடாது. தெளிந்த புத்தியோடு கூட நாம் அவர்களுக்கு ஆதாரங்களோடு கூட தகவல்களோடு கூட நாம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். பதில் இல்லை, விளக்கம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லும். விளங்கி கொண்டார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ, இல்ல விளங்கி கொள்ளவில்லையோ ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது அவர்கள் விஷயம். அப்போ நம்ம பைபிள் அடிப்படையில இந்த டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி இல்லையா
கொண்டாடவே கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் வைப்பாங்க. பார்ப்போம் அந்த ஆதாரங்கள் இல்லையா? பைபிள்ல இந்த ஒரு கட்டளை இல்லை. இதை நீ கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கட்டளை இல்லை இல்லையா? உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவி என்ற கட்டளை இருக்கு. அவருடைய சீஷராக்குன்ற கட்டளை இருக்கு இல்லையா? அவர்கள் திருமுழுக்கு கொடு, ஞானஸ்தானம் கொடுன்ற கட்டளை இருக்கு. நான் கற்றுக் கொடுத்தெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்து சீடத்துவத்துக்கு பயிற்சி அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. அடுத்தது திருவிருந்து என்ற புதிய உடன்படிக்கை ஒரு கட்டளை இருக்கு. புதிய கட்டளை இல்ல, திருவிருந்தை நாம் எப்படி அதை அனுசரிக்கணும், அதற்கான அர்த்தம் என்ன? அப்ப இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்கு. ஆனா இதை பத்தி இல்லையே. இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அதனால இதை கொண்டாடக்கூடாது. பைபிள்ல அதுக்கு ஆதாரம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, இதான் கிளவர். அவங்க வைக்கிற கேள்வி சூப்பரா இந்த மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. நம்ம யோசிச்சிருக்கோமா இது மாதிரி? திருமறையில 2 பர்த்டே வருது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 40ஆம் அதிகாரம் மூசா வாசம் இருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 2மே 2 பர்த்டேஸ் வருது. 40ல வருது வந்துட்டு ஒண்ணு வருது என்ன அப்படின்னாக்கா, அந்த எகிப்து அரசரா இருந்த பார்வோனுடைய பிறந்த நாள். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, 2 பேரை ஜெயில போடுறாங்க. ஒண்ணு அப்பம் தயாரிப்பவர், இன்னொருத்தர் வந்துட்டு திராட்சை ரசம் அல்லது மது பரிமாறுபவர். இவங்க 2 பேர் இல்லையா? அந்த இடத்துல யோசேப்பு அந்த இடத்துல இருக்கிறார் இல்லையா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம அது ஃபுல்லா படிச்சா தெரியும். அப்ப இவங்க 2 பேர் கனவுக்கு யோசேப்பு விளக்குகிறார். என்ன சொல்றாரு? அப்பம் தயாரிப்பவருடைய வந்து கண்டிப்பா அவர் செய்த தவறு மிகப்பெரிய தவறு. அதனால அவர் கொலை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி. எப்ப கொலை செய்யப்பட்டார் அப்படின்னாக்கா, அந்த எகிப்து அரசன பிறந்த நாள் அன்னைக்கு அந்த கொண்டாட்டத்தின் போது அவர் கொலை செய்யப்படுவார். அப்ப பிறந்த நாள் என்பது இல்ல, கொலை பாதகம் நிறைந்த ஒன்று. கொலை செய்யப்படுறது பைபிள்ல. இன்னொன்னு வந்துட்டு திருமுழுக்கு யோவான் ஸ்நானகர். பிலிப்பின் ஏறது பிலிப்பினுடைய மனைவி அவர் இது பண்றதுனால வேண்டி அதை எதிர்த்து பேசுறதுனால இல்லையா, ஏரோதின பிறந்த நாள் அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுறார். அப்ப பிறந்த நாள் என்பது என்ன அப்படின்னாக்கா, அது விளைவு என்ன இருக்கா, மற்றவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஏன் கொலை செய்யப்பட்டார்கள், நியாயம் அநியாயம் அதெல்லாம் உள்ள இருக்குது. சோ இது வந்துட்டு இதுதான் இப்ப ஆழமா போய் கரெக்டா கேள்வி சூப்பரா இருக்கு. ஆனா அதனுடைய நீட்சி இல்லாம இருக்கு. அதோட தெளிவு இல்லாம இருக்கு. அப்ப கேள்வி கேட்கும்போது எவ்வளவு தெளிவாக கேட்கணும் அப்படின்றது இருக்கு. அப்போ முதிர்ச்சி உள்ளவர்கள் கேட்கிற கேள்வியா இருக்கு. அந்த அளவுக்கு முதிர்ச்சியில் வளர்பவர்கள் கேட்கின்ற கேள்வியா இருக்கு. முதிர்ச்சி இல்லாத கேட்கிற கேள்வி இருக்கு. எல்லாவற்றுக்கும் நாம் விளக்கம் கொடுத்தாகும் இல்லையா? அடுத்தது இப்ப அப்படி பார்த்தோட இன்னைக்கு நாம நிறைய விஷயம் கொண்டாடுறோம். பைபிள்ல இதெல்லாம் இல்ல. எது இல்ல? மாதம், நாள், கிழமை, இதுல பெருமளவு இதெல்லாம் குறிப்பிடப்படலைன்னா கீழே சாம்பல் புதன் எந்த மாதத்துல வருது இல்லையா, எந்த நாள்ல வருது, எந்த கிழமையில வருது தெரியாது. லெந்து காலம் அல்லது உபவாச காலம் எப்ப வருது, எந்த நாள்ல, எந்த மாசத்துல, இது அதெல்லாம் தெரியாது. கிழமையில தெரியாது இல்லையா? அதே போல தூய வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ வருது, எப்படி வருது? இயேசுவின் பவனியில் ஒன்று இருக்கு. அது எந்த நாள்ல, எந்த தேதியில? அதே போல கோயில் சீர்திருத்தம், அது ஓரளவுக்கு சொல்லிடலாம். பவனி வந்து அதே நாள்லதான். ஆனா 2 இருக்குது. யோவான்ல வந்து இயேசு தன்னுடைய திருப்பணியை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கோயிலை சீர்படுத்துறது ஒண்ணு இருக்கு. 2வது இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு அந்த முதல் வாரத்துல நடக்கிற 2. மத்தேயு, மார்க்கு, லூக்கா வந்து இந்த 2வது கோயில் சீர்திருத்தத்தை பத்தி தான் பேசுவாங்க. யோவான் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் சீர்திருத்தம். அது காரணம் இருக்கு. இப்ப நேரம் இல்லாதான் சொல்லுது. பின்னாடி கேள்வி கேளுங்க. ஏன் அப்படின்னு கேள்விதான் நீ கேட்கணும் சரிங்களா? அப்ப குட் ஃப்ரைடே எப்போ வந்தது, எந்த நாள்ல, இந்த மாதத்துல? இப்போ இதெல்லாம் நம்ம அனுசரிக்கிறோம், பின்பற்றுகிறோம் இல்லையா? ஒரு இண்டிபெண்டன்ட் திருச்சபையில் இதுல எதுவுமே பின்பற்ற மாட்டாங்க ஒரு காலகட்டத்துல. இப்ப அவர்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் திருச்சபைகள் தான் இதை பின்பற்றினார்கள். இப்போ அவங்க இண்டிபெண்டன்ட் திருச்சபையை சேர்ந்தவர்கள் பின்பற்றுறார்கள். என்றால் அதற்குள் நிறைய காரியங்கள் நம்ம நிறைய பாடங்கள் எடுத்திருக்கோம் இதை குறித்துலாம் இல்லைங்களா? அதனால முக்கியமா கமாலியல் பைபிள் காலேஜ்ல ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் படிக்கிறாங்க இல்லைங்களா? அதுல இருக்கிறவங்க அந்த கேள்விகள் ஆரம்ப கேள்வி இருக்கு. அதுக்கு ஜூம் மீட்ல நம்ம வந்துட்டு
இதனால அதை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நான் போற இடங்கள்ல அதை பின்பற்ற இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆயிடும்? 25 கிறிஸ்துமஸ் அது கொண்டாடக்கூடாதுன்னா, அல்லது பின்பற்றக்கூடாது, அனுசரிக்க கூடாதுன்னா, இதுவும் அடிபட்டுரும். இதெல்லாம் கூட அனுசரிக்க முடியாது. நியூ இயர் அது மாதிரி நியூ இயர் 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி இல்லையா? அப்ப ஜனவரி 1ன்றது எப்படி வந்தது? அது வேற இருக்கு. கேலண்டர்ஸ் படிக்கும்போது கேலண்டர் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டது. கிரிகோரியன் கேலண்டர் இருக்குது. இவருடைய கேலண்டருக்கு ஒரு 3, 4 கேலண்டர்ஸ் இருக்குது. இல்லையா? அப்ப அந்தந்த காலகட்டங்கள்ல எந்த கேலண்டர் பயன்படுத்தப்பட்டது. இப்ப அது பயன்படுத்துது. அந்த நாள் எப்ப எத்தன நாள் வருது? 3 வருஷத்துக்கு 365 நாள் இப்போ 365 கால்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி எத்தன நாள் இருந்தது? மாசத்துல எத்தன நாட்கள் இருந்தது? இதெல்லாம் எப்படி வந்துட்டு இந்த இந்த 30, 31 எப்படி வந்தது? எப்படி 28 வந்தது? 28 நாட்கள் எப்படி வந்தது? இதெல்லாம் வந்துட்டு வரணும். அப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. அப்ப இதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் பார்க்காம நம்ம கேள்வி கேட்டோம்னா, இந்த மாதிரி எதுவுமே நம்ம பின்பற்ற முடியாது. அடுத்தது அடுத்து அவங்க முன்வைக்கிற ஒரு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, கிறிஸ்தவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்ன ஒரு இந்த நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இந்த டிசம்பர் 25ஆம் தேதி நீங்க வந்துட்டு கொண்டாடுங்க. பின்னாடி என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க. யூதர் அ ரோம கிறிஸ்தவர்கள் நம்மள ஏமாத்திட்டாங்க. ரோம கிறிஸ்தவம் இருக்கு இல்லையா? ரோமாபுரியை மையப்படுத்த ரோமன் கேத்தலிக் இருக்கு. கேத்தலிக் வேற. கேத்தலிக் என்பது என்ன அப்படின்ட்டு ஏற்கனவே கேத்தலிக்ன்றது என்ன லத்தீன் பெயர் கேத்தலிக். அதுதான் கேத்தலிக் அப்படின்றது அப்போஸ்தல திருச்சபை கேத்தலிக் சர்ச், அப்போஸ்லிக் சர்ச். இனி இது அப்போஸ்லிக் சர்ச் அதோட செட் ஆகாது இல்லையா? அப்போ அந்த நாட்கள ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்து அப்போ இருக்கலாம் கேத்தலிக் சர்ச்சஸ் தான். கிட்டத்தட்ட நான் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ரோமன் கத்தோலிக்க வந்து அதுல நிறைய குளறுபடிகளும் நல்லதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் திருச்சபை வரலாறுன்னு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா கிறிஸ்தவங்கள ஏமாத்துறதுக்கு அத பண்ணாங்க. நீ இத கொண்டாடு, இன்னைக்கு கொண்டாடு. ஏன்னா மறைமுகமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தேவிகள நமக்குள்ள புகுத்துறதுக்கு அவர்கள் செஞ்ச சூழ்ச்சி. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அந்த நாள்ல அந்த பண்டிகை. அப்ப அந்த நாள்ல என்ன பண்டிகை கொண்டாடப்பட்டது? சாட்டர்னேலியான்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. டைஸ் நட்டாலியல் சோடியஸ் இன்விக்டஸ் அப்படின்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. இது டிசம்பர் 25ஆம் தேதியும் கொண்டாடப்பட்டது. ஆனா முதல்ல அது எப்போ கொண்டாடப்பட்டது? பின்னாடி எப்போ அது டிசம்பர் 22 கொண்டாடப்பட்டது? இதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த கேள்விகள்லாம் வைப்பாங்க. அதுதான் இது. இன்னும் சில பண்டிகைலாம் வரும் அதுல. இல்லைங்களா? அந்த நாள்ல. அதனால அந்த தேவிகள் பண்டிகை. இல்லையா? அதுல அந்த தெய்வ பண்டிகைன்னா அத உள்ள நுழைச்சிருக்காங்க. அதனால கிறிஸ்தவரை ஏமாத்தியிருக்காங்க. அதனால கிறிஸ்தவங்க இத மறைமுகமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடினா, அந்த சாட்டினேலியாவையோ, டைஸ் நெட்டாலியஸ் சிம்பிட்டஸையோ இல்லையா? அது போல நெறைய இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஆரம்ப காலத்துல ரோம கிரேக்க தேவிகள் பண்டிகை நெறைய இருந்தது. எக்கச்சக்கமா இருந்தது. பின்னாடி பார்ப்போம். குறிப்பா யூல் மற்றும் சாட்டினேலியா. யூல் சாட்டினேலியா பண்டிகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. எல்லாம் இந்த குறிப்பிட்ட இதுல வருது எல்லாரும். அடுத்தது ஜூனோ என்ற பெண் காதல் தேவதை. இவர் வந்து என்னெல்லாம் பண்ணுவார். அப்ப இந்த 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 ஜூனோ அப்படின்ற யாரு? யாருடைய சகோதரி? ஜானிஸ் உடைய சகோதரி. ஜானிஸ். அப்ப இது வந்துட்டு அந்த அந்த ரோம கிரேக்க தேவிகள் எப்படின்னா, நம்முடைய இந்தியால இருக்கிற இல்லையா? ஆ ஆ இந்துக்கள் இப்பொழுது பின்பற்றுகிற இல்லையா? அந்த தேவிகள் எப்படியோ அப்படிதான். அவ்ளோ அசிங்கமா, அவ்ளோ கேவலமா இருக்கும். இல்லைங்களா? அதுல ஒரு மொராலிட்டியே இருக்காது. இப்ப இந்த 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 ஜூனோ பெண்னாக்கா ஜனவரியிலே வரும். ஏன்னாக்கா அவங்க வந்துட்டு இல்லைங்களா? ஜானஸ் உடைய சகோதரி அவங்க.
அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெண்களுக்கு மாதவிடாய். இப்ப ஜனவரினா என்ன? திறப்பின் வாசல். அதான் அர்த்தம். சூரிய உதயம். இந்த மாரி நெறைய வரும் அதுக்கு அர்த்தம். அப்ப திறப்பின் வாசல் அப்படின்னா, மாதங்களின் திறப்பு. அப்ப பெண் மாதவிடாய் திறப்பு. இந்த மாதிரி அந்த நாள்ல ஜனவரி 1ஆம் தேதி அத இது பண்ணலாம். இந்த மாதிரி அசிங்கமா இருக்கும். இன்னொன்னு பார்த்தாக்கா, ஜூனோவோ இவங்க சகோதர, சகோதரி அவர்கள் உடல் உறவு கொண்டார்கள். இப்ப இதெல்லாம் படிக்கணும் நம்ம. இந்த 2 ஆண்டுகள் நாங்க படிச்சோம். நானு அந்த அந்த இது படிக்கும்பொழுது. ரிலிஜியஸ் படிக்கும்பொழுது. இல்லைங்களா? எம்.ஏ. ரிலிஜியஸ் படிக்கும்பொழுது. சரியா? அப்ப இந்த நாட்கள் எப்படி மாறி, மாறி வர சொல்லுது. குறிப்பிட்ட ஒரே டிசம்பர் 25னா 25 இல்ல. சரியா? மாறி, மாறி சில டிசம்பர் 25 கூட சில பண்டிகைகள் வரும். அது எந்த பண்டிகைன்னு நான் கேள்வி கேட்கணும்னு தெரியாது. அவங்க போட்டது என்ன? WhatsAppலயோ, இல்ல இதுலயோ பார்த்தது, இல்ல இது நெட்ல போய் பார்த்தது. டிசம்பர் 25ல சில குறிப்பிட்டது மட்டும் இருக்கணும். நெறைய இருக்குது. ஷிஃப்ட் ஆகும். ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ஷிஃப்ட் ஆகும். நெறைய. இதெல்லாம் தெரியும். இல்லைங்களா? அப்ப இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, மிக முக்கியமாக அந்த டிசம்பர் 25ல இன்னொரு விஷயம். மித்ராஸ் அப்படின்ற ஒரு தேவனுடையது. இல்லையா? அந்த மித்ராஸ் இது 2 குணாதிசயத்தை 2 குணாதிசயம் மித்ராஸ் மற்றும் சாட்டர்னலியா. இல்லையா? இந்த மித்ராஸ், சாட்டர்னலியா. மித்ராஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய ஒரு குணாதிசயம் என்னக்கா, அவர் சூரியன். பகலில் ஒளி வீசும் சூரியன். சாட்டர்னலியான்றது பகலில் ஒளி வீசும் சூரியன். இரவில் சந்திரனாக ஒளி வீசுவார். அப்ப சூரியனே எப்படி இருக்குமானாக்கா, இரவுல அப்ப நம்பிக்கை என்னன்னாக்கா, வெளிச்சத்தை குறைத்து சந்திரனா இருக்கும். அது ஒரு நம்பிக்கை. அது ஒன்று. பிறகுதான் இல்ல சூரியன் வேற, சந்திரன் வேற தெரிய ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்ணுறது? கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. சாட்டர்னேலியா ஆரம்பம். 2வது பாருங்க, டைஸ் நட்டாலியஸ் சோனியஸ் இன்வெக்டஸ். இவங்க 2 பரிமாணம். என்ன ஒரு பரிமாணம் என்றால், டைஸ் நட்டாலிஸ் சோலிஸ் இன்விக் அப்படின்றது இரவிலே ஒளி வீசும். பெரும்பாலும் ரோம கிரேக்க பண்டிகைகள், அந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் மாலையில நடக்கும். இரவுல தான் நெறைய நடக்கும். ஏன்னா எல்லா நெகட்டிவ் ஆட்டிட்யூட்ஸும் இருக்கும். எல்லா கேவலமான நிகழ்வுகள்லாம் அதுல நடக்கும். இல்லைங்களா? அதுதான். அப்ப இங்க பார்க்கும்போது மித்ராஸ்ன்றது ஒரு ஒயிட் ஏரோமா. சாட்டர்னலியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒயிட். அப்படின்னா 2 குணாதிசயம். ஒரே தேவன், தேவனாகவும், தேவியாகவும் இருக்கிறார். அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இந்த முதல் படம் லோ சாட்டர்னலியா. 2வது படம் டைஸ் நட்டாலியஸ் சோனிஸ் இன்விக்டஸ். அப்போ இதுக்கு 2 பரிமாணத்தை விட அப்ப 3 ஆயிடுது. முதல் படத்துல 2 பரிமாணம். 2 குணாதிசயம். குணாதிசயத்தை பத்தி சொல்றது. குணாதிசயத்துக்காக கொண்டாடுறது. இல்லையா? அப்ப இன்னொரு அப்புறம் பிறகு முதல் படத்துல உள்ள 2மே சேர்த்து ஒரு குணாதிசயமா மாறுது. முதல்ல 2 குணாதிசயம். அது ஒரே குணாதிசயம். என்ன? சூரியன் அப்படிங்கிறது. அடுத்தது இரவு. இரவுல ஒளி வீசும். அப்ப குணாதிசயத்தை உடைய தேவ தேவிகளை கொண்டாடுவது. குணாதிசயங்களை கொண்டாடு. தேவ தேவிகள் அல்ல, குணாதிசயத்தை கொண்டாடுவது. தேவ தேவிகளும் உண்டு. அடுத்து நம்ம பார்க்கணும். என்ன? திருமறையில் நம்ம ஏற்கனவே பார்த்து வைக்கிற கேள்வி டிசம்பர் 25ஆம் தேதி இல்ல கொண்டாட்டம் அப்படின்னு. திருமறை இந்த ஆதாரம்லாம் கிடையாது அப்படின்னு கேள்வி. பிறப்பை கொண்டாடும் மகிழ்ச்சி அடையவும் டிசம்பர் 25 நம்ம சொல்லிக் கொடுக்கல. இயேசு 25 தான் பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரோமானியர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா, டிசம்பர் இறுதி வாரத்தை ஆண்டின் நிறைவு வாரம். அதாவது இந்த ஆண்டை வழி அனுப்பும். புதிய ஆண்டை எதிர்நோக்கும். எப்படி போகி பழையது இதை முடித்து பொங்கல் இல்லையா தை பிறக்குதோ அது போல
அதன் அடிப்படையில அவங்க பண்ணாங்க. அது கரெக்ட் அவங்க சொல்றது. ஆனா அந்த கடைசி வாரத்துல கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்தார் என்றால், பிறந்தார் வாழ வைக்க. ஆனால் அவரை வழி அனுப்புவதென்றால் அவர் தேவையில்லை என்று குப்பையில போடுறது. அதனால டிசம்பர் என்ன பண்ணக்கூடாது. இத 25ல அதை கொண்டாடப்படும். கேள்விகள் பாரு எங்க நுணுக்கமா அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப அந்த மித்ராஸ் மற்றும் சோலிட்டிஸ் இன்விக்ஸ் இது லத்தீன்ல இருந்து எடுக்கப்பட்டது. சூரியனின் 2 தேவ தேவிகள் பண்பு கூறுகள், குணாதிசயங்கள் இவங்க எப்படிப்பட்டவர்கள். பொது குணாதிசயம் என்ன? ஒளி கொடுப்பவர்கள், வெப்பமிகு ஒளி கொடுப்பவர்கள், வெப்பம் இல்லாத ஒளி கொடுப்பவர்கள். நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. நிறைய படிக்கணும். இதெல்லாம் பெரிய பகுதி இது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே நம்ம பார்த்த படத்துல பார்த்த ரெண்டுமே என்ன? சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். சூரியன் உதிக்கிறது, அன்னைக்கு சூரிய வெளிச்சம். சூரியன் மறைந்து ஒளி கொடுக்கிறது. அப்போ இது யார் அனக்கா? சூரியன் இரவிலும் பகலிலும் ஒளி கொடுப்பவர். அப்போ சூரியனை யாரால வெற்றி கொள்ள முடியாது, அவரை அழிக்க முடியாது, அவர் ஒளிர்ந்து கொண்டே இருப்பார். வெப்பத்தை கொடுத்தும் ஒளிருவார், வெப்பத்தை குறைத்தும் ஒளிருவார். ஏன்னா அந்த காலகட்டத்துல அப்படிதான் அவங்களுக்கு. அதனால இயேசு அப்படி கிடையாது. இயேசு எப்பொழுதும் வெளிச்சத்தான். அப்ப இவங்க குணாதிசயம் இப்படி இருக்கும் பொழுது நாம இயேசு அந்த மாதிரி மட்டுப்படுத்துறோம். பகல் நேரத்துல மட்டும் இயேசு வந்துட்டு இதை ரொம்ப ஆற்றலோடு இருப்பார், இரவுல ஆற்றல் குறைவா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால இதை கொண்டாடக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயம், இது நல்லா மனசுல ஞாபகத்தை வச்சுக்கணும். எல்லாருமே எப்பவும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இந்த பகுதி இல்லையா? பொதுவான ஒரு பகுதி. நான் படித்த அதுல இருந்து ஒரு வருஷத்துல இந்த கிரேக்க ரோம கடவுள்கள், தேவ தேவிகள், கடவுள்ல தேவ தேவிகள் 136 பண்டிகை வருது ஒரு வருஷத்துல. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அந்த கேள்வியில இதை நீங்க நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்பதான் இந்த பாடம் புரியும். அதுல சிலது ஒரு நாள் கொண்டாடுவாங்க, சிலது 2 நாள் கொண்டாடுவாங்க, சிலர் 3 நாள் கொண்டாடுவாங்க, சிலர் 4 நாள் கொண்டாடுவாங்க, சிலர் 5 நாள் கொண்டாடுவாங்க, சிலர் 7 நாள் கொண்டாடுவாங்க. 6 நாள் வராது, வரல. எதுக்குமே 6 நாள் வரல இல்லைங்களா? ஒரு நாள் கொண்டாடுவாங்க ஒரு பண்டிகை, இன்னொரு பண்டிகை 2 நாள் கொண்டாடுவாங்க, இன்னொரு பண்டிகை 3 நாள் கொண்டாடுவாங்க, இன்னொரு பண்டிகையை 4 நாள், இன்னொரு பண்டிகை 7 நாள் கொண்டாடுவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்களுக்கு மேல இல்லையா அந்த தேவ தேவிகளை வழிபட்டு கொண்டாடுவதுதான் இருக்கும். இப்ப இந்த வழிபட்டு கொண்டாடுறதுல 25ஆம் தேதி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதை நான் பின்னாடி பார்க்கணும். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த கொண்டாட்டம்ன்றது என்ன? வழிபாடு என்பது என்ன? கொண்டாட்டம் எப்படிப்பட்ட வழிபாடாக? கேளிக்கை நிறைந்த வழிபாடு. எப்படி மோசே வந்துட்டு கீழே வந்த பொழுது இவர்கள் பொன் இதை வச்சுட்டு கேளிக்கை மிகுந்த வழிபாடா வழிபட்டாலும் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ரோம கிரேக்க இதுல கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி யாருக்குனாக்கா உயர்குடி மக்களுக்கு தான். பணம் படைச்சவன், பணம் இருந்தா அவன் என்னன்னா பண்ணுவான். எப்ப 365 நாளா கொண்டாட்டம் தான் இருக்கு. ஆனா ஏழைகள் நிலைமை அப்படி இல்லை. அப்ப இந்த கொண்டாட்டங்கள்ல ஏழைகளுக்கு எது அந்த கொண்டாட்டங்களால் ஒரு எலும்பு துண்டு கிடைக்க வருதான். பசியில இருப்பாங்க, பஞ்சத்துல இருப்பாங்க, கொடுமையில இருப்பாங்க, வேலை சரியான கூலி இருக்காது. அப்போ குறைஞ்ச கூலியில குடும்பத்தை நடத்தணும். அப்ப தினம் இந்த கொண்டாட்டின போய் அவங்க சாயந்தரத்துல போயிட்டு வேலை செஞ்சு சாயந்தரத்துல அதுல போய் சும்மா வேடிக்கை பார்த்துருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவாங்க, இந்தா தூக்கி போடுவாங்க. அது வச்சு பசி ஆறிக்குவாங்க. அப்ப அவர்களுடைய நோக்கம் அதுதான். கொண்டாட்டங்களின் வழிபாடுகளின் நோக்கம் என்பது உயர்குடி மக்களுக்கு, பிரபுக்களுக்கு, பணக்காரர்களுக்கு. ஆனா இயேசுவுக்கு அப்படி இல்லையே. இயேசு ஏழைகளுக்காகத்தானே வந்தாரு. அப்ப இது அப்படி இல்லாதப்ப அதை எப்படி நீ கொண்டாடுற அப்படின்ற கேள்வி. செய்தில நான் பார்க்கிறேன் இல்லைங்களா? அப்ப ஏழைகள் ஏன் இதை வந்துட்டு அவங்க கலவரம் செய்யாம இருக்கிறதுக்கு இது ஒரு யுக்தி. இதாவது கிடைச்சதே 5 இட்லி இருந்தாக்கா நல்லா இருக்கும். ஆனா ஒரு 1/2 இட்லியாவது கிடைக்குதே, அது சந்தோஷம். இதான் மூளை செலவு. உலகம் முழுவதும் இது நடக்குது. இந்தியாவிலே அது நடக்குது. ஏன் இந்தியாவில எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க? ஒரு மூளை செலவை ஏதோ இருக்குப்பா, மோடி ஏதோ ஒன்று செய்யறாரு.
வட இந்தியால பெரும்பாலும் அப்படிதான். ஏதோ செய்றாருப்பா. ஏதோ அப்படின்ட்டு. அப்ப இந்த பண முதலாளிகள் கரங்களிலே இது இருக்கு. அப்ப பண முதலாளிகள் அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஆன்மீகத்துக்குள்ள புகுத்துறாங்க. அரசியல்வாதிகள ட்ரிகர் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே அதான் இல்லையா? உலகம் முழுசுமே ஆன்மீகத்துக்குள் அரசியல் போனால் நுழைஞ்சாலுமே அது 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 வந்து பயங்கரமான நிகழ்வு ஏற்படும். உலகத்துல எல்லா மதம் என்றாலுமே என்ன? அரசியல் இருக்குன்னு அர்த்தம். ஆன்மீகத்துக்குள் அரசியல் புகுந்துருச்சு. ஆன்மீகம் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும்.